அன்பு என்பது காட்டப்படுவது, செலுத்தப்படுவது அல்லது செலுத்துபவர்களிடமிருந்து பெறப்படுவது, இப்படித்தானே கேள்விப்பட்டிருப்போம். அன்பு கலக்க வேண்டும் என்கின்ற பாதத்தை அழகாக பயன்படுத்துகிறார். சிலப்பதிகாரத்திலே கண்ணகியும் கோவலனும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். 2 பேரும் ஒருவருக்கொருவர் காதலாக அன்பாக வாழ்ந்தார்கள் அல்லது அன்பை செலுத்தி அன்பை காட்டி வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடவில்லை. 2 பேரும் அன்பில் கலந்து வாழ்ந்தார்கள் என்பது, நீயும் நானும் வேறில்லை என்று இரண்டர கலக்கக்கூடிய அந்த அன்பு அங்கே காதலாக காட்டப்படுகிறது. மாணிக்கவாசகர் அதை இறைவன் மீது காட்டக்கூடிய பக்தியாக சொல்லுகிறார். கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்று. இப்போ யார் மீதாவது நமக்கு அன்பு வருகிறது என்றால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக காட்டக்கூடிய அன்பு என்பது ஒரு எல்லையோடு நிற்கும். அன்பு கலந்து அது மனதிற்குள்ளே கருணையை உருவாக்கி அது கசிந்து உள்ளுருகிறது என்று சொன்னால், இறைவனை நினைத்தால், சிவபெருமானை பார்த்தால் அந்த மனம் கசிந்து உருகுகிறது என்று சொல்லுகிறார். இதில் மாணிக்கவாசகருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன என்றால், அவர் அதிகமாக தன்னை பெண் பாவையாக மாற்றிக்கொண்டு நாயகி பாவமாக தான் இருந்து கொண்டு இறைவனை தலைவனாக ஆக்கி கொண்டுதான் பாடுகின்றார் அவருடைய பாடல்களை. பெரும்பாலும் அவருடைய திருவெம்பாவையும் அப்படித்தான், திருப்பள்ளி எழுச்சியும் அப்படித்தான். நாயகனை நினைத்து தலைவனை நினைத்து ஏங்கக்கூடிய ஒரு தலைவியை போலவே தன்னை உருவகப்படுத்தி பாடுகிறார். அதற்கு உள் சான்றாக இந்த வரிகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்று சொன்னால் அன்பு கலக்கப்பட்டு அது கசிந்து உள்ளே உருகுகிறது. ஆண்டவனை பார்க்கிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஊன் உயிர் ஆன்மா எல்லாமே உருகுகிறது என்கின்ற உயரிய ஒரு பக்தி பாவத்தை இந்த வரிகளின் மூலமாக மாணிக்கவாசகர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்.